இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம தமிழர்கள் பின்பற்றிட்டு இருக்கிற வாழை இலையோட சில முக்கியமான செய்திகளை பத்தி தான் பார்க்க போறோம். வாழை இலையில பாலிஃபினால்ஸ் இருக்கிறதுனால வாழை இலைகள் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸா செயல்படுது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த இலையான இந்த வாழை இலை மக்கும் தன்மை கொண்டதா இருக்கு. தலை வாழை இலையா இருந்தது அப்படின்னா அதனுடைய நுனி இடதுபுறம் இருக்கணும், அடிப்பாகம் வலதுபுறம் இருக்கணும். நம்ம சாப்பிடும்போது இலையோட கீழ்ப்புறம் கொஞ்சம் தடிமனா முத்தின மாதிரி இருக்கிறதுனால அங்க நம்ம சாப்பாடு இதெல்லாம் வைக்கும்போது நம்ம சாப்பிடும்போது அதிகமா பயன்படுத்துற இடம் அப்படிங்கிறதுனால அது தடிமனா இருக்கும். இந்த மாதிரி வைக்கும்போது மேற்புறத்தில் இருக்கக்கூடிய இலை பாத்தீங்க அப்படின்னா இளம் இலையா இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் அப்போ நம்ம வாழை இலையில சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மேற்புறத்திலிருந்து கீழ்ப்புறத்தை நோக்கி நம்ம மடக்குவோம். இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சியோட விருந்தை நம்ம வரவேற்கிறோம் அப்படிங்கறத குறிப்பிடுது. துக்க நிகழ்ச்சிகள்ல கீழ்ப்புறத்திலிருந்து மேல்புறம் நோக்கி தான் நம்ம மடக்குவோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான துக்க நிகழ்வுகள் நம்ம குடும்பத்துல இனிமே நடக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்றோம். சாப்பிடும்போது அந்த வாழை இலையோட நரம்புகள் பாத்தீங்க அப்படின்னா வலது பக்கம் நோக்கி இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள பெரும்பாலானவர் வலது கையில தான் சாப்பிடுறோம். அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பாடை எடுத்து வலதுபுறம் சுழற்றி தான் நம்ம சாப்பிடுவோம். அதனால தான் இந்த இலை கிளியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முறையை பயன்படுத்திட்டு இருக்காங்க.